எப்படி சொல்லியிருக்கணும், இறந்து போன குடும்பத்தை கரூர்லேருந்து நான் போனால் தான் ஃபுல்லாக கூட்டம் வந்துடும். நான் பெரிய நடிகன், நான் போனால் கூட்டம் வந்துடும், மறுபடியும் நரிசல் ஏற்பட்டுரும். இன்றைக்கி செத்து இவ்வளோ நாள் ஆச்சுல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, நீ பனைமரத்து வீட்டிலே கூப்பிட்டு, உங்கள் வீட்டில் சென்னையிலே கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வயிறு நிறைய போட்டு, தெரிஞ்சோ தெரியாமையோ நான் காரணமாயிட்டேன். நான் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த 41 உயிருக்கு நான் காரணமாயிட்டேன், என் பேர் வந்துருச்சு, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அறிவிச்ச பாரு 20 லட்சம் நிதி. அந்த நிதி எல்லார் கையிலையும் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்ன இருந்தாலையும் இவன் மனுஷயா அப்படின்னு பறி கொடுத்தவங்களாம், உயிரை பறி கொடுத்தவன், வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பறி கொடுத்தவங்களாம் மனுஷார் உன்னை வாழ்த்திட்டு போயிருப்பான். இன்றைக்கி வரைக்கும் நீ அதை செய்யலை. வீடியோ காலில் பேசுகிறியாமே, நீ தான் போய் வீடியோ காலில் பேசுகிறியாமே, உருப்பிடுமா? அது உருப்பிடுமா? இதுதான் உன் அறிவு, இதுதான் இது. விஜய் அரசியலை விட்டு விரட்டணுனோ இல்லை அவதூறு பரப்பணுனோ நாம் தமிழ் கட்சிக்கு கொஞ்சம் கூட இது இல்லை. ஒரு தற்கூரி நாய் சொல்லியிருக்கான், ஈழத்தில் பிரபாகரன் ஒரு படையை கட்டலைன்னா, அவர் கட்டாது இருந்திருந்தா இவ்வளோ ஜனங்க செத்துருக்க மாட்டாங்கன்ட்டு. ஈழம்ன்றது தமிழன் பூமி. அங்கே வந்தியறிங்களை நாங்கள் வர விட்டதுனால, அவங்க குடியாக இருந்தனால, அவங்க ஆதிக்கமாக அவங்ககிட்ட போனதுனால இவ்வளோ பிரச்சனை. அது வேறு. இப்போ தமிழ்நாட்டை எப்படி ஆந்திராக்காரன் குத்த கூட்டுக்கிறான்றான் பாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அடிப்பான், ஆந்திராக்காரன் அடிப்பான், கர்நாடகாக்காரன் அடிப்பான், இந்திக்காரன் அடிப்பான். அப்போ தமிழர்களை எழுந்து இது எங்கள் தமிழ் பூமின்னு சொன்னாவே அது பாசனேஷன் தீவிரவாதினம்னு சொல்லுவாங்க. அங்கே நடந்த இளைஞர் நடந்தது. அதோடு இதை ஒப்பிட்டு பேசக்கூடாது. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இதை விஜய் செஞ்சுருக்கலாம்ல, செய்ய மாட்டார். ஏன்? நான் நடிக்குங்க, கெத்துங்க. ஒரு பிச்சைக்கார பசங்க செத்தவங்க எல்லாம் போய் சொல்லுவேன் நான். சீச்சி.